வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்ல போகிறது ஒரு ரொம்ப கஷ்டமான மனசுக்கு துயரத்தை கொடுக்குற ஒரு தகவல் தான். நேற்று வந்துட்டு கரூர் மாவட்டத்தில் நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் 39 பேர் உயிரிழந்ததாக நியூஸ்லலாம் தகவல் வந்துருந்துச்சு. அதில் 9 பேர் குழந்தைகளும் 13 பேர் பெண்களும் மற்றவர்கள் ஆண்களுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கணக்கெடுப்பில். அப்புறம் மீதி பேர் கொஞ்சம் பேர் காயத்தோடு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் தலைவருங்கிறதையும் தாண்டி ஒரு ஹீரோ அவருங்க விஜய் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக அவங்களை நினச்சி தான் போய் பார்க்குறத ஒரு ஆர்வத்தில் போய் பார்க்குறீங்க. அதை நான் தப்பு சொல்லலை. நீங்கள் பார்க்குற நீங்கள் போகிறப்ப சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியாக போங்க. அங்கே போய் அந்த வெயிலில் நிற்கிற நேரம் உங்களுக்கு நீங்கள் அவரை பார்க்கவும் ஆர்வரமாக நல்லா டான்ஸ் ஆடி கத்தி வேகமாக கூச்சலிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உங்களோட எனர்ஜி கம்மியாகுது. சரிங்களா? அப்புறம் என்னக்கா, சின்ன குழந்தைங்க பெண்கள்லாம் முக்கால்வாசி இந்த கூட்டமாக போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்க்குறங்கிற ஆசை இருக்குது, அது இல்லைங்களே. நானுமே விஜயோட ஃபேன் தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே திமுக தான். இருந்தாலும் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இந்த இறந்ததில் ஒருத்தருக்கு அடுத்த மாதம் கல்யாணம். அந்த பையனுக்கு நேற்று இறந்துட்டாராம். அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க அம்மா அடுத்த மாதம் நான் உனக்கு கல்யாணம் வச்சு இந்த மாதம் என்னை கருமாதி பண்ணி வச்சுக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடித்து அழுகுறாங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ன்ட்டு. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு அழுகையாக வருது. அந்த வீடியோ பார்க்கும்போதே அந்த குடும்பத்துக்கு எப்படி சொல்கிறது, அவங்களோட இந்த துயரத்துங்கிறது எனக்கு சொல்ல முடியல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே லைவ்